இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 27 அதிகாரம் 6 வசனம். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். கர்த்தரே இதை செய்வன்னு சொல்றார். யாக்கோப, அதாவது இஸ்ரவேல் தேசத்தை சிதறடிப்பதற்காக, அதனுடைய ஆசீர்வாதங்களை கெடுப்பதற்காக, அதனுடைய மகிமையை தூளிலே தாழ்த்துகிறது போல தாழ்த்துவதற்கு ஏதுவாக தேசங்கள் எழும்பினாலும் ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபு மறுபடி வேர்பற்றும், அது பூத்து காய்த்து இந்த பூமியை, இந்த உலகத்தை பலனால் நிச்சயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுபடி யாக்கோபை நான் எடுப்பித்து கட்டுவேன், மறுபடியும் யாக்கோபுக்கு நான் இழந்து போன ஆசீர்வாதத்தை தருவேன், மறுபடியும் யாக்கோபை இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமா நான் மாற்றுவேன். அப்போ அதற்காக அடிக்கடி நான் அதை காப்பாற்றி தண்ணீர் பாய்ச்சுவேன். அப்படிலாம் அதற்கு முந்தின வசனங்கள் ஆண்டவர் சொல்றார். என்ன அர்த்தம்? மறுபடி எழும்புவதற்கு, மறுபடி பிரகாசிப்பதற்கு, இழந்தவைகளை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு என்னென்ன காரியங்கள் அந்த யாக்கோபுக்கு செய்யப்படணுமோ அதை ஆண்டவரே செய்வார். இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்க, எனக்கே பலன் இல்லை, நான் இனி மற்றவர்களுக்கு பலன் தருகிற ஒரு நபராக மாறுறதா? இழக்கக்கூடாததெல்லாம் இழந்துட்டேன், நடக்கக்கூடாததெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்துட்டு, மொத்தத்தில் என் வாழ்க்கை இடிந்து போயிருக்கிறது, நான் பாழா போன ஒரு அனுபவத்தில் இருக்கிறேன், எல்லாமே முடிஞ்சு போச்சு, எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. அப்படி இருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை. மறுபடி நீங்கள் வேரூன்றுவீர்கள், அப்படின்னா நிலைத்திருப்பீர்கள். மறுபடியும் நீங்கள் பூத்து காய்த்து அப்படின்னா நீங்கள் இயல்பு நிலைக்கு, பழைய நிலைக்கு திரும்புவீர்கள். மறுபடி கர்த்தர் உங்கள் சுக வாழ்வை துளிர்க்க செய்வார். நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். உலகத்தையே பலனால் நிரப்பும் நாட்கள் அப்படின்னா எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் மாறும் நாட்கள் வரும் அப்படின்னு சொல்லி, அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வளமான வாழ்க்கை இருக்கிறது, ஆசீர்வாதமான எதிர்காலம் இருக்கிறது. மற்றவர்களுக்கு உபயோகமாக கர்த்தர் உங்களை மாற்றுவது நிச்சயம். ஆனால் நம்பிக்கை இழக்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இனிமேல் நான் கட்டப்பட முடியாது, இனிமேல் நான் எழும்ப முடியாது, இனிமேல் என் வாழ்க்கையில் நான் முன்னேற முடியாது, அப்படிலாம் நீங்கள் ஒரு முடிவுக்கு வராதிங்க. உங்களை மறுபடியும் கட்டி எழுப்புவதற்கு என்னென்ன செய்யப்பட வேண்டுமோ அவைகள் எல்லாவற்றையும் இயேசு நிச்சயமாய் செய்வார். பரலோக தேவனே, பலன் தர செய்கிறவரே, மறுபடியும் கட்டி எழும்ப பண்ணுகிறவரே, உம்முடைய பிள்ளைகளை மறுபடி எழுப்புவீராக, நிலைநிறுத்துவீராக, ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.